நேயர்களின் வருமான வரி தொடர்பான சந்தேகங்களுக்கு இந்த பகுதியில் விளக்கம் தரப்பட்டு வருகிறது. நேயர்கள் பலர் வருமான வரி தொடர்பான கேள்விகளை தொடர்ந்து அனுப்பி வருகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த கதிரவன் என்ற நேயர் மின்னஞ்சல் மூலம் அனுப்பிய கேள்விக்கு விளக்கம் இடம்பெறுகிறது. அதற்கு பதிலளிக்க தொலைபேசி தொடர்பில் முதலீட்டு ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி நம்முடன் இணைந்துள்ளார். அவருடன் பேசுவோம். வணக்கம் திரு சுரேஷ் பார்த்தசாரதி. வணக்கம் மேடம். சார், இப்போ தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நமது நேயர் கதிரவன் தனது சம்பளம் வருமான வரி வரம்புக்குள் வந்துவிட்டதாக கூறியிருக்காரு. இப்ப சம்பளத்துல வரி பிடித்தம் செய்து அலுவலகமே வரியை செலுத்துறதாகவும் சொல்லியிருக்காரு. அதற்கான ஃபார்ம் 16 படிவத்தை பெற்றால் போதுமா அல்லது வருமான கணக்கு தாக்கல் செய்ய வேண்டுமான்னு கேட்டிருக்காரு. அதோட அலுவலகத்துல முதலீடு தொடர்பாக கொடுத்த தகவல்களுக்கு கூடுதலா வரி விலக்கு பெற இப்போ முதலீடு செய்து ரீஃபண்ட் பெற முடியுமான்னு கேட்டிருக்காரு. இதற்கு நீங்கள் கொடுக்கும் பதில் என்ன? இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்ம் 16ல வந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட இன்கம் 5 lakhs இருந்தா ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை. அதே நேரத்துல அவங்க ஆபீஸ்ல வந்து அவர் அதிகமா டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப ஏதாவது பாலிசி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி அவரால் ரீஃபண்ட் வாங்க முடியும் பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த பீரியட்ல வந்து அந்தந்த மாதத்துக்கு வந்து டாக்ஸ் பிடிச்சோன்னா அவங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டிடணும். ஒன்ஸ் அங்கே கட்டின அப்புறம் எங்க எம்ப்ளாயருக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபெசிலிட்டி இருந்தது. எம்ப்ளாயரை கூட ஃபைனலாக முடியறதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் பண்ற மாதிரி. இப்போ அது மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து அது மாதிரி வரி கிடையாது நம்மளுக்கு இப்போ. அதே நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல நீங்க ஏதாவது பாலிசி லாஸ்ட் நாள்ல 31st அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணலாம். இப்போ அதிகமாக டாக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா ஒரே வழி அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை கிளைம் பண்ணி தான் வாங்கிடணும். அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் மோஸ்ட்லி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்குள்ள பார்க்கணும்னா AS-26ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. எந்த மாசம் அவங்களுக்கு டாக்ஸ் பிடிச்சாங்களோ அதுல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அது நிறைய நேரத்தில் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் நம்ம எடுத்துட்டோமே எல்லாம் கரெக்டா இருக்கு, ஃபார்ம் 16ல எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற நேரத்தில் போய் பார்த்தாங்கன்னா இந்த AS-26ல இருக்கிறதா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் காமிக்கும். அதுல இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தா கூட அவங்க சொல்லுவாங்க சரி ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணல, டாக்ஸ் கட்ட வேண்டிய டாக்ஸ் கட்டலன்னா அது ப்ராப்ளம் அவங்க சென்ட் நோட்டீஸ் 143/1 ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புவாங்க, நீங்க இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால ஜூலை 31st ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணா இதெல்லாம் நீங்க முதல்ல பார்த்து வச்சுக்கணும். AS-26ல கரெக்டா நம்ம டிடிஎஸ் பிடிச்சதெல்லாம் எம்ப்ளாயர் பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்காங்களா எல்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஜூலை 31st லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி 5 லட்சத்துக்கு மேல அவருக்கு வருவாய் இருந்ததுன்னா அவங்க வந்து இதுல தான் பண்ணணும், ஆன்லைன்ல தான் போய் அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். அது கீழே இருக்கிறவங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வெளில இருந்து பிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் வருது அது எம்ப்ளாயர் காமிக்கணும்னா அவங்க 5 lakhs இருந்தா கூட அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் அவங்க அந்த டிடக்ஷனுக்கு ஏதாவது டாக்ஸ் கட்ட வேண்டியது டிடக்ஷனா பண்ண முடியாது இருந்ததுன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது சிம்பிள் விஷயம். ஆனால் குட்டி குட்டி பாயிண்ட்ஸை பார்க்கலன்னா ப்ராப்ளம் அவங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி வேலைகளை செய்யாம எம்ப்ளாயருக்கு டெட்லைன் கொடுப்பாங்க, டிசம்பர் லாஸ்ட் மந்த் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு. அதனால சேவிங்ஸ் எல்லாம் நீங்க கொடுங்கன்னா அட்லீஸ்ட் டிசம்பர் எண்டுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வராது. திரு சுரேஷ் பார்த்தசாரதி, நேயர் கதிரவன் கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில பதிவு பண்ணீங்க. மிக்க நன்றி. சீக்கிரம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். மேலும் பல அண்மை செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.